Hi friends, welcome to Chennai lunch. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே டேஸ்டியான சீரக சம்பா அரிசியில சர்க்கரை பொங்கல். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு சின்ன டம்ளர்ல சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளர்ல வெல்லம், அதே பால், முந்திரி, திராட்சை, 4 ஏலக்காய், நெய் கொஞ்சம். சீரக சம்பா அரிசியை நல்லா 2 வாட்டி அலசி எடுத்துக்கோங்க. அதில் பால் சேர்த்துக்கோங்க. அதே டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா குழைவாக வேக வைக்கட்டும். 5 to 10 minutes நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் வச்சிடலாம். சிம்மில் போட்டு வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சிடலாம். மூழ்கிற அளவுக்கு வெல்லத்தை போடுங்க. வெல்லம் நல்லா கரையணும். சிம்மில் வச்சாதான் கரையும். நல்லா கரண்டியில் கரைச்சிடுங்க. நல்லா கரைஞ்சிடுச்சு. பொங்கலும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதில் சேர்த்துடலாம். நம்ம வடிகட்டிக்கோங்க. வடிகட்டினதுக்கப்புறம் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தலை இருக்குது நம்ம பொங்கல். அதுக்குள்ளே நம்ம பேனில் முந்திரி பருப்பு வறுத்துடலாம். 3 டீஸ்பூன் நெய் நல்லா உருகணும். உருகினதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. முந்திரி நல்லா வறுப்படணும். கோல்டன் ப்ரௌனாக வறுப்பட்டோடனே திராட்சையை சேர்க்கலாம். திராட்சை நல்ல பால் மாதிரி வரும் இல்லையா, அந்த பதத்துக்கு நல்லா வறுப்படணும். நல்லா வறுத்த உடனே நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு. சேர்த்துடலாம் இப்போ பொங்கலில். இப்போ நுணுக்கி வச்ச ஏலக்காவும் அதில் சேர்த்துக்கோங்க. அதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான சீரக சம்பா பொங்கல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.